எனக்கு பொதுவாவே வந்து எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். சீரியல் வந்து அ முகூர்த்தம், ஓகே. சன் டிவில முகூர்த்தம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில வந்து இது ஒரு காதல் கதைன்னு சொல்லிட்டு ஒரு அந்நியன்னு ஒரு ட்ராமா பண்ணேன். அதில ஒரு லீடா ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, எனக்கு சீரியலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவரு பேசுற ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரகுவரன் சார் ஞாபகம் வரும். ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். அதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க தர்ஷினி. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான கெஸ்டா வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன திரையில வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா சின்ன திரையில நடிச்சு அங்க அவரோட திறமையை ப்ரூவ் பண்ணி இப்போ பெரிய திரையிலையும் வந்து கலக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ஆக்டர் அற்புதன் விஜய் சார் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களை இன்டர்வியூ எடுக்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது சார். இன்றைக்கி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஹீரோஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னா, எவ்வளோ இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் அரவுண்ட் வந்து அ ஒரு சினிமான்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 16 இயர்ஸ் ஆகுது. 16 ஓகே. இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸ் பண்ணேன். ஒரு 1 1/2 இயர்ஸ் வந்து சீரியல்ஸ் பண்ணேன். சன் டிவிலையும், விஜய் டிவிலையும் பண்ணேன். தென் ஆஃப்டர் தட் வந்து ஒரு 2006ல் வந்து லீ ஃபஸ்ட்டு மூவி பிரபு சாலமன் சார் வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்தேன். சிபி சாருடைய ஃப்ரெண்டாக ஓகே. நடித்தேன். ஆமாம், அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. சார் அந்த சீரியல்லாம் என்ன சீரியல் சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சீரியல் வந்து முகூர்த்தம், ஓகே. சன் டிவியில் முகூர்த்தம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் வந்து இது ஒரு காதல் கதைன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு காதல் கதை. ஆமா, ஓகே ஆமா. ஓகே. அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு வந்து லீலிருந்து ஆரம்பிச்சது ஆமாம், கரெக்டா? ஆமாம், ஆமாம். ஆனால் அந்த படத்துல இருந்து சார் நீங்கள் எல்லா படங்களும் பெரிய ஸ்டாரோடையே பண்ணியிருக்கீங்க சார். ஸோ எல்லா படங்களும் பெரிய ஸ்டாரோடையே பண்ணியிருக்கீங்க. இல்ல, உங்களை வந்து சூதுகோபம். சூதுகோவம்ல தடையற தாக்க. ஓகே. ஆ தடையற தாக்க படத்துல அருண் விஜய் சார் கூட நாங்க ஆமா. வந்து உங்களை பார்த்துருப்போம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? இல்லை, எல்லாருமே வந்து அவங்க அவங்க ஒர்க் அவங்க நீட்டாக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஒவ்வொரு ஹீரோஸ் கிட்ட இருந்துமே நம்ம நிறையா லேர்ன் பண்ணலாம். அவங்க ஒர்க்கில் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். முக்கியமான ஒரு படம் கேட்டே ஆகணும் சார், குள்ள நரி கூட்டம். ஆமாம், ஆமாம். நீங்க சொல்லுங்களேன் அந்த படத்தை பத்தி, அதில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இல்லை, அந்த படம் தான் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே என்னுடைய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல போனாலும் சார் குள்ளநரி கூட்டமில் உங்களை நிறையா பார்த்தோம். அது பிக் தேங்க்ஸ் வந்து நான் வந்து எங்கள் டைரக்டருக்கு, ஹீரோவுக்கு அப்புறம் வந்து விஜய் டிவிக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய தடவை அந்த படத்தை வந்து அதில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நல்ல ரீச் கிடச்சிது எனக்கு. ஸோ அதுதான் வந்து என்னுடைய ஐடென்டிட்டியாக இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து நிறைய அதான் ஒரு பிரதர் வேணும். நம்ம விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு பிரதர் வேணும். ஓகே. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவர் கூட ரிலேட்டட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லா ஒரு பிரதர்னும் போது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி மதரு, ஃபாதர் எல்லாரையுமே அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு சூஸ் பண்ணாங்க. ஸோ பிரதர் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கணும்னு நிறைய பேர் செலக்ட் பண்ணும்போது, திடீர்னு என்னுடைய ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு என்னைய கூப்பிட்டாங்க. அப்படி தான் நான் அந்த படத்துக்குள்ளே போனேன். ஆக்சுவலி அந்த படத்துல வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க சார் எங்க மத்தியில. அதனால வந்து உங்களை பார்த்தா பேர் கண்டுபிடிக்க முடியலனாலும் இவர் அவர் தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து உண்மைதான், அது உண்மைதான். ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமான படமும் அது கூட. ஏன்னா நிறைய ஒரு பெரிய கேரக்டர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். லீலையும் சரி, த்ரூ அவுட் வந்தாலுமே வந்து ஒரு சின்னதாக டயலாக்ஸ் இருக்கும், அங்கே அந்த மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஓரளவுக்கு செட்டிலாக தான் இருக்கும். இப்போது இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டரு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர்னும் போது நிறைய ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஸோ அதை வந்து எனக்கே ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் அது. அது எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதை நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு தான் அதை பண்ணேன். அதுலேருந்து எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. த்ரூ வந்து எப்படின்னா, அது ஒரு சின்ன அது ஒரு காமெடி போயிட்டே இருக்கும். நாங்கள் சீரியஸாக இருப்போம், பட் அந்த படத்தில் ஒரு சின்ன காமெடி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த காமெடி பற்றின நிறைய விஷயங்கள், அதை பற்றின அதை எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணால், எப்படி செட்டிலாக இருந்தால் எப்படி காமெடி பண்ணுறது, காமெடி எப்படி பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லலாம் அந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்புறம் காமெடியை பற்றின ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜ் கிடச்சிது.
சார் அந்த படம் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் படம். ஸோ அந்த படம் அதுக்கேற்ற மாதிரியே செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்களும் உங்கள் கேரக்டரில் வந்து ஹிட் ஆயிட்டீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதை தாண்டி இன்னொரு பெரிய ஹீரோ சேதுபதி சார் கூட, ஆமாம், விஜய் சேதுபதி சார் கூட சேதுபதி படமும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி சார் இருந்தது? சேது வந்து அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஆமாம், விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அங்கே கூத்துப்பட்றையில் வந்து அவர் பழக்கம் எனக்கு. ஸோ அவர் வந்து அப்படியே சொல்லப்போனால் வந்து நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக அவர் இருந்தார். அவரும் அட்டகத்தி தினேஷ் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் வந்து சீரியல் ஒரு 1.5 வருஷம் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து சினிமா பண்ணணும்னு ஒரு ஆசை வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஆஃபீஸ்லாம் எப்படி போய் யாரை பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அவங்க 2 பேரும் எனக்கு இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் அவங்க வந்து ரொம்ப எனக்கு உதவுறாங்கன்னு சொல்லலாம். சேது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், நல்ல ஒரு பர்ஃபார்மராக வரணுன்றது வந்து அவருக்கு அடிப்படையாகவே இருந்தது. அது இன்றைக்கி நடந்திருக்கு, நிஜமாக இருக்குது. ஸோ அதனால தான் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் அவர். ஸோ எல்லா ஒரு எப்படி சொல்கிறது, அவர் எவ்வளோ ஹைட்டில் போனாலும் வந்துட்டு கரெக்டாக இருக்கார், ஒரு ஆட்டிடியூட் காமிக்காம. ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு இயல்பான குணம் அது. ஓகே, அவருடைய இயல்பான குணம் அது. ஆனால் அது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லைல்ல சார், ஒரு ஸ்டேஜ் வந்ததே மாறுறவங்க மத்தியில் சார் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கார். அது ஒவ்வொருத்தருடைய, அது சில பேர் அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டில் பிகினிங்கில் அவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன ஒரு ஒரு தவறாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஓஹோ இது இல்லை ரியாலிட்டி, ஸோ அப்போது மாறணும் அப்படின்னு சில பேர் மாறிடுவாங்க. அது எல்லாமே கற்றுக்கிறது தானே, எல்லாருமே கற்றுக்கிறது தானே. அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இவரெல்லாம் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்ததுனால அவர்கிட்ட, அது இல்லாமல் அவர்கிட்ட இயல்பாகவே அந்த குணம் இருக்குது. அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறது, பழகிறது, உதவி பண்ணுறது அப்படிங்கிற நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அவர் ஆக்சுவலாக. சரி, இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன படம் சார் பண்ணியிருக்கீங்க? நான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி குள்ளநரி கூட்டம், தடையற தாக்க, வேட்டைக்காரன், அப்புறம் கத்துக்குட்டி, குட்டி புலி, ஹரஹர மகாதேவிக்கு அந்த படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கம்னு ஒரு படம் பண்ணி கலையரசன் ஹீரோ, அதில் அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மதிமாறன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே. மதிமாறன் படத்தில் வந்து திரும்பவும் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது தேட்டரில் லாஸ்ட் இயரில் எண்டில் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸாக இல்லை படம் சார்? படம் சார், படம். அதை கண்டிப்பாக நான் வந்து இதை போய் பார்க்க போகிறேன் சார். பார்த்து நான் வந்து என்னோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். எல்லாரும் பார்த்தா ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் சார் நீங்கள் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பண்ண படம் ஃபுல்லாமே பெரிய படமாக இருக்கே சார். அது ஒரு லக் சார் ஆக்சுவலி உங்களுக்கு. அது பிகினிங்கில் அந்த மாதிரி அமைஞ்சது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா எல்லாமே பெரிய படங்களாக இருந்தது, கரெக்டாக சான்ஸ் கிடச்சிது, அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். சார் நீங்கள் வந்து சினிமா ஆசை எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து வரும்ல, உங்களுக்கு எந்த விஷயத்தை பார்த்து சினிமா ஆசை வந்தது? சினிமா ஆசைன்னு அப்படி கிடையாது. எனக்கு பொதுவாகவே வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு மியூசிக்கு, சிங்கிங்கு, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கு எல்லாமே சினிமா த்ரூ அவுட் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் நிறைய கிராஃப்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோல்சமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறதே எனக்கு ரொம்ப எப்பவுமே பிடிச்ச விஷயம். ஸோ ஒரு 9 to 6 ஜாப் அப்படின்னு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை. அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ஏதோ என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் நம்ம எதாவது பண்ணலான்னும் போது எனக்கு எதுவுமே தெரியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கணும். அப்போது வந்து தான் வந்து நான் டிசைட் பண்ண வந்து இப்போது கூத்துப்பட்றையில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலிமா கூத்துப்பட்றையில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆக்டிங்கான ஒரு கோர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆக்டர்ஸ் தான் அவ்வளோ நாள் இருந்தாங்க. அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே நடிப்பாங்க. நிறைய பிளேஸ், தேட்டர் குரூப் அது. ஓகே. அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போது நிறைய பேர் வந்து ஆக்டிங்காக கேட்கும்போது அவங்க வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு ஆக்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்ச்சில் நானும் ஒருத்தேன்.
ஸோ அப்படி தான் அங்கே வந்து லேர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்டிங் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய பேஷன் சொல்கிறக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதில் அப்படியே ஃபாலோ பண்ணது தான் இத்தனை. அப்படி பண்ணது உடனே சீரியலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க? ஆமாம், அப்போ வந்து எனக்கு சீரியல் வாய்ப்பு கிடச்சிது சன் டிவியில் வந்து. அப்போ வந்து மெட்டி ஒலியில் வந்து சி முத்துசெல்வன் ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவர் தான் வந்து ரைட்டராக இருந்தார், அதில் டைலாக் ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருந்தார். அவருடைய அடுத்த டைரக்ஷன் இதுதான் வந்து அந்த முகூர்த்தம் நான் சொன்னது. ஓகே. ஸோ அவரும் வந்து அருள் ராய் சார்னு ஒருத்தருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் இன்னும் வந்து இன்னும் கற்றுக்கணும், இப்போவே ஆக்ட் பண்ணக்கூடாது, இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அப்போ அவங்க 2 பேரும் தான் எனக்கு ஒரு நிறைய நம்பிக்கை கொடுத்தாங்க. இல்லை உங்களால் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கள், வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன ஜர்னி இப்போது வந்து இவ்வளோ பெருசாக வந்து உட்காந்துருக்கீங்க சார். இந்த சினிமாவில் உங்களோட ஒரு நான் இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் இந்த லெவலுக்கு இருக்கணும்ப்பா, இதுதான்ப்பா என் மைண்டில் இருக்குது, நான் அடைய வேண்டிய இடம் இதுதான்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஒரு அப்போ எந்த ரோல் கொடுத்தாலுமே இவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் ஆக்சுவலாக. அவர் ஆர்டிஸ்ட்ப்பா, அது பண்ணுவார், ஆமாம் இதை பண்ணுவார் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நானும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயந்தான் வந்து மதிமாறன் படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னையை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இவர் வந்து ஒரு சாஃப்டாக இருப்பார், ஒரு நல்லவர், அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலே நிறைய பேர் பார்க்கும்போது கத்துக்குட்டின்னு ஒரு படம் வந்தது. அதில் லைட்டாக நெகட்டிவ் ஷேட் பண்ணேன் நான் அந்த படத்தில். ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நரேன் சார் இருக்கார்ல, ஆமாம், அவரும் வந்து சூரி சாரும் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு லைட்டு நெகட்டிவ் ஷேடோடு இருக்கும். அப்போது அது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மதிமாறன்லாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறையா கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே. ஸோ அதுதான் என்னுடைய ஆசை. பட் அது இவங்கள மாதிரி அவங்கள மாதிரின்றத விட நல்ல நடிகன்றத விட பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் ஆசை. அதுதான் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை சார்? சார் உங்களுக்கு சினிமாவில் இந்த ஒரு ஆக்டர் இருக்கிற படத்தில் நான் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட நடிப்பேன்ப்பா, எனக்கு அவரோட படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஒன் ஃபேவரட் ஆக்டர். நீங்கள் உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா எனக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ரொம்ப பிடிக்கும் சார். அதுக்காக நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டுலாம் பண்ண டைம் இல்லை சொல்கிறேன் நான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப அதான் சொல்கிறேனே, இப்போ அவர் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசுல இருந்தே அப்பா அவங்க படத்தை தான் நிறைய கூப்பிட்டு போவாங்க. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து லேட்டராக வந்தது, அப்பா இவ்வளோ பெரிய ஆக்டர் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அது மாதிரி மற்ற எனக்கு ரொம்ப அந்த மாதிரினா எல்லாருமே இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்கல்ல, அவங்க படத்தில் எல்லார் படத்துலையுமே ஒரு நல்ல ரோல் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அவங்க எல்லார் படத்துலையுமே ஒரு நல்ல ரோல் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த மாதிரி தான் அவங்கன்னு கிடையாது, பட் நல்ல ஒரு ஸ்டார்ஸோட. ஏன்னா அவங்கக்கிட்ட லேர்னிங் தான் நமக்கு. நீங்கள் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டை கேட்டால் கூட சொல்லுவாங்க, அவங்க கூட நடிக்கும்போது நமக்கு நிறைய கற்றுக்கலாம். அவங்க அப்படி அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, இந்த டைமில் வந்து ஒரு சிவாஜி கணேசன் சார் இன்னும் இருந்திருந்தாருன்னா அந்த ஆசை நிறைய இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஆமாம், மேபி அப்படி அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். எனக்கு அவர் அந்த மாதிரி அவர் பார்க்கணும், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கணுன்றது ஒரு பெரிய ஆசை எனக்கு. ஒன்றும் கவலைப்படாது சார். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் டிவி போட்டு அவரோட படங்கள்லாம் பார்த்து நம்ம அப்படிதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால. உண்மையிலே அப்படிதானே, அதெல்லாம் பார்த்து தானே சார். லெஜெண்ட் இல்லை சார் அவர், எப்படி நடிப்பார். அவர்கிட்ட இருந்து நீங்கள் ரசிக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ரசிக்கிற விஷயம்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவர் நடிக்கும்போது யோசிக்கவே மாட்டார். அதாவது டைலாக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூட அவர் மைண்டில் அடுத்து என்ன டைலாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் கூட வராது. அவர் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவர் இந்த லுக்கு எங்கே பார்க்கணுன்னு நினச்சாரோ அங்கே பார்ப்பார், எப்படி சிரிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி சிரிப்பார். அவ்வளோ ஒரு கண்ட்ரோல்டு ஆக்டராக இருந்தார் கேமராக்கு முன்னாடி அவர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வசனங்கள்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய வசனங்கள். ஆமாம், இப்போ நம்ம யதார்த்த வசனங்கள் பேசுகிறோம், அப்பெல்லாம் உரைநடையில் வேற இருக்கும். ஆமாம், அந்த தூய தமிழ் அந்த அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தியேட்டர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு.
அவங்க முன்னாடி நாடகங்கள் போட்டிருந்தாங்களே, அந்த நாடகங்கள் மூலியமாக தான் அவங்க அவ்வளோ எக்யூப்டாக அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் சிவாஜி சார் மட்டும் இல்லை, கூட நடித்த எல்லா நடிகர்களுமே பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே அவ்வளோ ட்ரெயின்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில். அந்த மாதிரி சார் இப்போ நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக இவ்வளோ பெரிய டயலாகெல்லாம் அவர் வந்து ஒரு இடத்துல கூட நம்ம ஒரு யோசித்த மாதிரியே இருக்காது, அப்படி இருக்கும் எனக்கு. அது அந்த இதெல்லாம் மலைப்பாக இருக்கும் பார்த்தா. நீங்கள் சொல்லும் போதே சார் எனக்கு அப்படியே விஷுவல் போகுது, அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே அப்படின்ட்டு. இல்லை இப்போ நீங்கள் ரஜினி சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கமல் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்கெல்லாம் வந்து கடந்து வந்த பாதை இருக்குல்ல, இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு நிமிஷம் ஏதாவது நம்ம ஒரு பாட்டோ ஒரு படத்தையோ திடீர்னு நம்ம ஒரு 80ஸ்லேயோ நம்ம ஒரு 90ஸ்லேயோ நடித்த படங்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டெடிக்கேட்டடாக த்ரூ அவுட் இத்தனை வருஷமாக ஒரு 50 இயர்ஸ் 40 இயர்ஸ்ன்னு சான்ஸே இருக்காங்களே சார் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ கிங்காக இருக்காங்க. அதனால தான் போல அவங்க அவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க. இன்னமும் நமக்கு இது தாண்டி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற அந்த எண்ணம் தான், அதுதான் அவங்களுக்கு. நீங்கள் சொல்லும் போதே எனக்கே சரி நம்ம அந்த பீரியடில் இருந்திருக்கலாம் போல எனக்கே ஒரு ஆசை இருந்தது. சரி இந்த மாதிரி அந்த பீரியடில் இருந்தவங்கலாம் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு குட்டி இன்ட்ராக்ஷன் பண்ணோன்ட்டு அது நடக்கலை. பட் பரவாயில்ல, ஏதாவது வந்து லைக் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் எடுத்து அந்த ஆசையை நம்ம தீர்த்துக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் இவர் என்ன பண்ணாலும் நடிப்பா இருப்பா அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்கிறவங்களை வச்சு யாரை சொல்வீங்க? இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆக்டர்ஸில் வந்து வில்லன் வந்து பிரிச்சு மேலே இருப்பா இவர் அப்படின்னா வில்லன் யார் வந்து பண்ணுறாங்கன்னா இப்போது ரொம்ப டெரராக யாரை இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. பட்டு வில்லனில் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிரகாஷ் ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், வில்லனாக ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் இப்போ கரண்ட்டில் கேட்டதுனால தான் கொஞ்சம் யோசித்தேன். எனக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நாசர் சார் அவங்களாம். இப்போ வந்து எஸ்ஜே சூர்யா சார் ரொம்ப நல்லா சார், நான் மைண்டில் நினச்சேன் சார் நீங்கள் சொல்லுவீங்களாட்டு கரெக்டாக சொல்லி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக அதை நல்லா அந்த கேரக்டர் உள்வாங்கி நிறைய டோன்டாக பண்ணுறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் இருக்காங்க சில பேர், நான் டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் சத்யராஜ் சார்லாம் சொல்லணுமா? சத்யராஜ் சார்லாம் ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ அம்மாவாசை அந்த படம் பேர் மறந்துட்டு சார் ரெண்டுமே பண்ணுவார், ஹீரோவும் பண்ணுறதும் நல்லவங்களாம் பண்ணுறதும் இதே மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணுறதும் வந்து அவர்கிட்ட பெரிய ப்ளஸ். ரகுவரன் சார் அவங்கெல்லாம் விட முடியும் நம்மளால, சான்ஸே இல்லை. எல்லாருக்கிட்டையும் அதான், ஒவ்வொருத்தர்கிட்டையுமே லேர்னிங் இருக்கு. சார் 80s பீரியட்ல ஒரு பெரிய வில்லன் இருப்பாரு சார், அவரோட பேரு சாரி சார் 2K கிட்டானலாம் எனக்கு தெரியல. 80s பீரியட்ல லைக் இப்படி பண்ணுவார்ல, யாருங்க அவரு? இவரு செந்தாமரை சார். அவர் பேர் எனக்கு வரல. நான் ஒரு வயதுல ஒரு மேனரஸ் பண்ணுவார், அப்படி பண்ணுவாரு. அவங்கெல்லாம் வந்து அதான் நான் சொன்னேன்ல, அவங்களாம் ரொம்ப அந்த ஓல்டு தியேட்டர்லேருந்து வந்தவங்க, அவங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நீங்க வந்து ஒரு சிஷியனா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எந்த மாதிரி குரு கிட்ட? லைக் அந்த 80s 70ஸ்லாம் 60ஸ்லாம் ஒரு கலக்குனாங்கல்ல சினிமாவை, ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு அசிஸ்டண்ட்டா அப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? இல்லை, அது வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூத்துப்பட்டையில் நமக்கு கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கூத்துப்பட்டையில் கிடைச்சது. நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா? அரங்கேற்றம் சொல்லுவீங்களா சார்? அது அரங்கேற்றம்லாம் சொல்ல மாட்டாங்க, தியேட்டர்னு நாடகங்கள் பண்ணுறது, அவ்வளோதான், நாடகங்கள் பண்ணுறது அவ்வளோதான். நீங்கள் பண்ண நாடகத்திலேயே இந்த ஒரு கேரக்டர் நான் ரொம்ப ரசித்து பண்ணேன், இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அதை நான் அதை ஏற்றுட்டு பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? இல்லை, எனக்கு என்னென்னா நான் வந்து நாடகங்கள் ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். அதில் வந்து அன்னியன்னு ஒரு ட்ராமா பண்ணேன், அதில் ஒரு லீடாக ஒரு கேரக்டர் பண்ணேன். ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு பண்ணதில் கொஞ்சம் பெரிய ரோல். ஓகே. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. மற்றபடி அதுக்குள்ளே நான் உடனே தான் நீங்கள் சொன்ன மாதிரி சீரியலில் இதுன்னு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமும் தேட்டரில் கண்டினியூ பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஞானி சார் இருக்கார், எழுத்தாளர் ஞானி இருக்கார்ல, அவருடைய பரீட்சாங்கிற குழுவில் வந்து நான் அவர் கூட அசிஸ்டண்ட் டைரக்டராக நாடகங்களில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே அதில் வந்து நான் தேட்டரு அது என்ன, இப்போ நீங்கள் இந்த தேட்டர் மூலிமா நீங்கள் சினிமாவுக்கு வரீங்கன்னா தேட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது உங்களுக்கு அதோடைய ஒர்க் மோடே வேறு மாதிரி இருக்கும். ஒரு 30 டேஸ் இல்லை ஒரு 40 டேஸ் வந்து
ஒரே விஷயத்த நம்ம ஃபைன் டியூன் பண்ணி 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 அதில் ஒரு மாஸ்டர் ஆகும் நம்ம ஓகே ஒரு விஷயத்த. ஏன்னா அந்த ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நம்ம நல்லா வெல் டியூன்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய், ஏன்னா ஒரே டேக் தானே உங்களுக்கு அதில் உங்களுக்கு கட்டெல்லாம் கிடையாது. ஆமாம், நீங்கள் தேட்டரில் அது ஷோன்னு போயிட்டீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு அவ்வளோதான். அது என்ன தப்பு பண்ணாலும் இல்லை சூப்பராக பண்ணாலும் அந்த கிரெடிட்ஸோ அந்த இதுவோ உங்களுக்கு கிரிட்டிக்ஸோ வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸ் செஷன் அந்த பண்ணுறது இருக்குங்களா, அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கேரக்டரை வந்து இன் அண்ட் அவுட் வந்து நீங்கள் அந்த 30 டேஸும் வந்து திரும்ப திரும்ப அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு, அந்த கேரக்டரில் அந்த ரைட்டர் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணி அந்த கேரக்டரை வந்து நீங்கள் அந்த அந்த கதாபாத்திரத்தை ஃபைன் டியூன் பண்ணுவீங்க. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு போயிட்டு நீங்கள் திடீர்னு போயிட்டு நம்ம ஒரு படம் நடிக்கும் பொழுது உங்களுக்கு இதுதான் கேரக்டர்னு வந்து சொல்லுவாங்க. அங்கே உங்களுக்கு எல்லாமே டைம் லிமிட் தான் உங்களுக்கு. சினிமான்னு பொறுத்த வரைக்குமே எல்லாமே டைம் லிமிட் தான். இப்போ திடீர்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, இது நீங்கள் பண்ணணுன்னும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, ஏற்கனவே நம்ம இது மாதிரிலாம் ஒரு ப்ராக்டிஸில் இருந்திருக்கோம். அப்போ இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் தேட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது யாராவது வந்து கூத்துப்பட்டறை மாதிரி ஒரு இடத்துக்கு சேரணும், ஆக்டிங் கற்றுக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்ஸ்? இப்போ அவங்க வந்து கோர்சஸ் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கோர்சஸ் பண்ணுறாங்க. நடிக்கவே தெரியலன்னா கூட அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும் எந்த துறையிலுமே. உங்களுக்கு அதுதான் அது நீங்கள் அப்படி இருந்ததுங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எல்லாருக்குள்ளேயுமே இன்பில்ட்டாக இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் அதில் ஒரு லெவலில் வருவோம். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்ன்ற மாதிரி அதில் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண நம்ம அந்த டாப்புக்கு போவோம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு அந்த பேஷன் வேணும். ஆக்டிங் கற்றுக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்கோங்க. ஆமாம், கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல். கற்றுக்கிட்டு வர்றது எனக்கு யூஸ்ஃபுல். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எனக்கு சீரியலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் தேட்டருக்கு அப்புறம் ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு வந்து சீரியல் தான் சொல்லுவேன். ஓகே, சீரியலில் நடிக்கும் பொழுது உங்களுக்கு கிளாப் மட்டும்தான் இருக்காது. அங்கே இந்த ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ஆக்ஷன் சொன்னால் நடிப்பாங்க. அப்போது அந்த கிளாப் தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வந்து சினிமாவில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். சார், டைரக்டர் மகிழ் திருமேனி சாரோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவர் வந்து அஜித் சாரோடவும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட மேக்கிங் எப்படி சார் இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கும். அவர் எனக்கு வந்து அவர் பேசுகிற ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரகுவரன் சார் ஞாபகம் வரும். அவர்கிட்ட வந்து நான் தடையார் தாரக ஒர்க் பண்ணும்போது நிறைய எந்த ஒரு விஷயம்னாலுமே அழகாக வந்து ஒரு எனக்கு டைலாக் முன்னாடியே கொடுத்தாரு. அப்புறம் அங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மாடுலேஷன் இருக்கும்ல, அந்த மாடுலேஷன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே வந்தோடனே அவர் சொன்னார், அவர் வேறு மாடுலேஷனில் சொல்கிறாரு. நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே, ஏன்னா இதுலேயே நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன், இதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். திடீர்னு ஒரு மாடுலேஷன்லாம் மாற்றினோடனே அப்போ அவர் ஒன்று சொன்னார், நம்ம டைலாக் கொடுத்தா நீங்கள் டைலாக் மட்டும் மெமரைஸ் பண்ணுங்கள், நீங்கள் மாடுலேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லித் தருவார். ரொம்ப பொலைட்டாக அழகாக. நான் கௌதம் மேனன் சார்கிட்ட ஒர்க் பண்ணதில்லை, அந்த மாதிரி அவருடைய ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவர் ரொம்ப அது மாதிரி ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவரோட படத்தை வந்து சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நாங்கள் கேட்க போகிறோம்னு நினைக்கிறேன். சார், இவ்வளோ நேரம் நான் என்ன கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக ரொம்ப நீங்கள் பொலைட்டாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் படம் வரும்போது உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் சீக்கிரமாகவும் அது நடக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்த பாதைக்கே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னேன் எங்கள் சைட்லேருந்து. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இன்னும் நிறைய லெவலுக்கு போகணும்னு நாங்கள் வந்து எங்களோட டீம் சார்பாகவே உங்களை வாழ்த்துறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இன்டர்வியூ செம்ம சூப்பராக போச்சு. ஏன்னா நான் எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பொலைட்டாக பதில் சொன்னார். அண்ட் இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Tata.